தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மொழிவனம் வலையொலி தளத்தில் திறனாய்வு அரங்கம் என்கிற பகுதியில் தமிழில் அண்மையில் வெளிவந்த மிக முக்கியமான திறனாய்வு நூல்கள், ஆய்வு நூல்கள், புனை விளக்கியங்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம உரையாடலுக்கு எடுத்துக்கொண்ட நூல் காற்றென கடந்து என்கிற மிக முக்கியமான ஒரு நாவல். இந்த நாவலை கனலி விஜயலட்சுமி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு சமகாலத்தில் பெண் சார்ந்து, பெண் உரிமை சார்ந்து நம்ம பேசக்கூடிய மிக காத்திரமான ஒரு படைப்பாக இதை நான் பார்க்குறேன். இந்த நாவல் பெரும்பாலும் என்ன அப்படின்னா, புனை விளக்கியம் எழுதுகிறவர்கள் வேறு துறைகள்ல இருந்து எழுதுவாங்க. ஆனால் கல்வி புலத்துக்குள்ளே இருந்து எழுதக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியாக கல்வி புலத்திலிருந்து புனை விளக்கியங்களில் இன்னைக்கு சமகாலத்தை பற்றி, சமகால பெண் மனநிலை, பெண் உரிமை சார்ந்து எழுதக்கூடிய ஒரு முக்கியமான படைப்பாளியாக நான் கனலி விஜயலட்சுமி அவர்களை பார்க்கின்றேன். இந்த நாவல் முதல் பதிப்பு 2025 புதுக்கவிதை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. விலை 200 ரூபாய், பக்கங்கள் 184 பக்கங்கள். ஒரே மூச்சில் உட்காந்து நம்ம படிச்சிடலாம் இந்த நாவலை. இந்த நாவல் ஏன் சமகாலத்தில் பேசப்பட வேண்டியவை அப்படி இது குறித்து நம்ம உரையாடுவோம், கட்டாயமாக உரையாடணும். நாவல் வேண்டுபவர்கள் கீழே பெட்டியில் நான் தொடர்பு எண் கொடுக்குறேன், கட்டாயமாக நீங்கள் வாங்கி இந்த நாவலை வாசிக்கலாம். கனலி விஜயலட்சுமி அவர்கள் பாலக்காட்டில் அங்கே பிறந்து வளர்ந்தவங்க. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கேரள பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் தற்போது பேராசிரியர் இருக்கிறாங்க. அண்மையில் அமெரிக்காவில் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியராக கொஞ்ச நாள் பணி செஞ்சுட்டு இங்கே திரும்ப வந்திருக்கிறாங்க. கவிதை, சிறுகதை, நாவல், தமிழ் இலக்கிய ஆய்வுகள், மொழிபெயர்ப்பு, இலக்கண கோட்பாட்டியல், அகராதியல், நாட்டார் வழக்காற்றியல் மற்றும் பூர்வகுடி மக்களுடைய பண்பாடு சார்ந்த ஆய்வுகள் என பல்வேறு தளங்களில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பவர். தமிழ் மலையாள மொழி அகராதி, இருளர் வாழ்வியல், இரவாளர் இன மருத்துவம், இனம் கூட்டல் மொழி இஸ் ஈக்குவல் டு இலக்கியம், பெண்ணியத்தின் புதிய போக்குகள், பெண்ணியம் பெண்ணிலை, அப்புறம் பாலின இடம், தமிழ் இலக்கிய கோட்பாடு போன்ற ஆய்வு நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. தகழி சிவசந்திர பிள்ளையுடைய வாழ்வியல் மற்றும் லைம் லைட் என்ற மலையாள நாவலை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு அவர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒடியன் என்கிற கவிதை நூலை தமிழில் இருந்து மலையாளத்திற்கும் அவர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார். இப்போ மொழிபெயர்ப்புலையும் மிக சீரிய பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பண்ணாய்ச்சி என்கிற ஒரு நாவல், தொட்டால் என்கிற சிறுகதை தொகுப்பு, கைக்குள் ஒரு கனல் என்கிற கவிதை தொகுப்பு, பால் அடைப்புக்குறியில் இல், பால் முரண் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு, நாங்களும் உண்டு என்கிற ஒரு கவிதை தொகுப்பு, அகிலன் நுனியில் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு, அமெரிக்காவில் என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, நோவா என் மகனே அப்படிங்கிற குறுநாவல் போன்ற நூல்களையும் அவங்க படைப்பிலக்கியம் சார்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ பணி மிக முக்கியமான ஆய்வு சார்ந்தும் ஒரு மொழிபெயர்ப்பு சார்ந்தும் படைப்பிலக்கியங்கள் சார்ந்தும் தொடர்ந்து சமகாலத்தில் கல்வி புலத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு தமிழ் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பேராசிரியராக நம்ம கனலி விஜயலட்சுமி அவர்களை பார்க்கிறோம். இவங்க என்ன எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத, ஏன்னா பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கல்வி புலத்தில் இருந்து புனை விளக்குக்குள்ளே வர்றவங்களை நிறைய பேரை சமகாலத்தில் கொண்டாடாமல் விட்டுட்டாங்க. அப்படி நம்ம நிறைய பேரை சொல்லலாம். அதாவது அவங்க ஆய்வு, திறனாய்வு சார்ந்து நிறைய படைப்பிலக்கியங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு பெண் சார்ந்து எழுதக்கூடிய இந்த படைப்பு மிக உண்மையாகவே இந்த முழுக்க ஒரே மூச்சில் நீங்கள் வாட்சிங்கன்னா, இன்னைக்கு பெண் உரிமை சார்ந்து, பெண் உடல் சார்ந்து, பெண் கல்வி சார்ந்து, அவங்களுடைய துணிச்சல் சார்ந்து, சம வாய்ப்பு சார்ந்து நாம் ஆய்வு, திறனாய்வு நூல்களை வாசிக்கிறதை தாண்டி ஒரு புனை விளக்கியங்குள்ள பேசுகிறது ஒரு மிகப்பெரிய சவால். அப்படியான ஒரு சவாலை இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பரிட்சார்த்த முயற்சியாக இந்த நாவலை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நாவல் வாசிச்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் தெரியும். இந்த நாவலுக்குள்ள ஒரு 25 தலைப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தலைப்புடைய கீழையும் ஒரு தத்துவார்த்தமான கவித்துவம் பொருந்திய வரிகள். அந்த வரிகள் ஒரு வாசகனை உள்ள இழுப்பதாக இருக்கு, அந்த கதையோட தொடர்புடையதாக இருக்கு. முதல் அது ஒரு கனெக்டை பார்க்கலாம், ஒரு தொடர்பு வாசகனுக்கான அந்த ஈர்ப்பை. முதல் தலைப்பு பிரிவு என்று தொடங்குறது. மனிதரின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு சொல்லுகிறது மரணம் எனும் காட்டாறு அப்படின்னு தொடங்கி முடிகிறப்ப அந்த 25வது அத்தியாயம் இது ரெண்டுக்குமான ஒரு முடிச்சை பார்க்கலாம். உள்ளிருக்கும் உறவுகள் அப்படின்னு, முடிவுகள் உண்மையில் முடிவுரா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ இங்கே மரணத்தில் தொடங்கினது அந்த நிலையாமையை தாண்டி வாழ்க்கை பற்றியான ஒரு புரிதலை திரும்பி இன்னும் வாழ்க்கை இருக்குது, உறவுகள் இருக்குது, முடிவு என்பது தொடர்ந்துக்கிட்டே, முடிவுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அது முடிவுறாது அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தத்தை ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாவலாக நம்ம பார்க்குறேன். இப்படியான ஒரு 25 தலைப்புகள்.
இந்த 25 தலைப்புகள்ல அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சமகாலத்தை தொட்டு பேசக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்கு. இது எல்லாமே நாம வந்து ஒரு ஒரு இந்த நாவல படிச்சுட்டு ஒரு 10, 15, 20 பேர் உட்கார்ந்து ஒரு உரையாடல் சார்ந்து விவாதத்துக்குள்ள கொண்டு வருகிற போது, இந்த படைப்பாளி சமூகத்திட்ட என்ன விஷயத்த பேச முன் வர்றாங்க, என்ன பேச விரும்புறாங்க, இந்த சமூகம் அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படியான ஒரு காத்திரமான உரையாடல் இந்த படைப்புக்குள்ள இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இலக்கியா என்ற ஒரு ஒரு பெண் தான் இதனுடைய மைய கதாபாத்திரம். கணேஷ் வந்து அவங்களுடைய அப்பா. இவர் ஒரு பத்திரிகை, அதாவது துப்பறியும் பத்திரிகை நிருபர். அம்மா வந்து மருத்துவர். நமக்கு தெரியும் துப்பறியும் பத்திரிகை நிருபருக்கு நிறைய கொலை மிரட்டல், நிறைய சிக்கல் வரும். அப்படியாக வருகிற போது மருத்துவராக இருக்கிற அம்மா வந்து அப்பா மீது இருக்கக்கூடிய கோபத்தில் கத்தியில் அந்த அம்மா வந்து குத்தி கொண்டுறாங்க. இந்த 2 பெண் பிள்ளைகளுடைய மருத்துவர் அம்மா இறந்த பின்னாடி இலக்கியாவும் மதியழகியும் ஒரு அப்பாவுடைய வளர்ப்பில் வளர்றாங்க. அப்படியான் தான் இந்த குடும்பத்துடைய வாழ்க்கை தொடங்குறது. இதில் மதியழகியை வந்து தற்கொலை செஞ்சிடுறாங்க. தற்கொலை செஞ்ச உடனே அப்பாவாலையும் இலக்கியாவாலையும் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு ஒரு பெண் ஏன் வந்து தற்கொலை செய்யணும், அப்படி என்ன ஒரு விஷயம் சமூகத்தில் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுன பல கேள்விகள் அவளுக்குள்ள எழுந்து, இலக்கியாவுக்குள்ள எழுந்து மன உளைச்சலாகி அதை கடக்க முடியாமல் ரொம்ப துன்பப்படுறான். அப்பாவை ஆறுதல் படுத்துறதுக்கு அங்கேருந்து அவங்களுடைய அத்தை வந்து வர்றாங்க வெளிநாட்டில இருந்து. அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. சரி, அப்பாவுக்கு ஆறுதலாக இவங்க இருக்கிறாங்க, நான் என்னுடைய மன உறுத்தலை நான் எங்கேருந்து எடுத்துக்கிறது அப்படின்னு பயணம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு பெண் சமகாலத்தில் குறிப்பாக துணிச்சலாக பயணம் போகக்கூடிய ஒரு எண்ணத்தை இந்த நாவல் வழியாக இந்த படைப்பாளி ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போகிறாங்க. அப்போ இலக்கியவுடைய பயணம் தொடங்குறது. மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த ஒரு கிராமத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அங்கே வந்து உட்டமூப்பன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய குடும்பத்தில் அவங்க வந்து தங்குறாங்க. தங்குற போது போகிற இடங்கள்லாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பெயர்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு இலக்கியாவுக்கு இருக்குது. அங்கே போன உடனே அவளுடைய ஆடை, ஏன்னா நகரத்திலிருந்து கிராமத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணம் சார்ந்த ஆடை, ஆண்கள் மாதிரியான ஒரு உடை, முடி வெட்டி கொள்ளுதல், இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த பெண்ணுடைய துணிச்சலை, தைரியத்தை பாராட்டக்கூடிய ஒரு மனநிலையாக உட்டமூப்பனுக்கு வருது. என்ன அப்படின்னா, அப்போ மொட்டைன்னு அவங்களே ஒரு பேர் சொல்கிறாங்க, இந்த பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்கள மொட்டைனே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியான ஒரு ஒரு பெண்ணாக தன்னை அங்கே வந்து அடையாளப்படுத்திக்கிறார். அப்போ ரொம்ப துணிச்சலாக அங்கே உட்டமூப்பனோட சேர்ந்து அவள் வந்து பயணிக்கிறது, அவங்களுடைய துணைவியார் கூட நெருக்கமாக பழகுவது, அந்த ஒரு 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 அங்கே இருக்கக்கூடிய ஒரு நில உடைமையாளருடைய நிலத்தில் வந்து பணி செய்கிறது, எல்லா வேலைகளையும் அவள் செய்கிற போது அந்த பெண் மீது இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்த ஆண்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிற ஆண்கள் முதற்கொண்டு அவள் மீது வந்து ஒரு விதமான மரியாதை, ஈர்ப்பு, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக மொட்டை என்கிற கதாபாத்திரத்தை பார்க்குறாங்க. அங்கே வந்து அவங்க வந்து கிணறு வெட்டுறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து ஒரு பெண் வந்து துணிச்சலாக பேசுவது இப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியம். அப்போ இலக்கியா என்பவள் அந்த மொட்டை என்கிற பெண் கதாபாத்திரமாக அங்கே அடையாளப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேருந்து வந்து கூப்புக்காடுங்கிற ஒரு ஒரு இடத்த பார்க்குறா. அங்கே போகணும்னு அவர் பயணிக்கிறார். அங்கே பயணிக்கிற பொழுது ஒரு 4 ஆண்களோட சேர்ந்து, முருகன் உட்பட அவருடைய நண்பர்கள் காளி உட்பட அந்த ஆண்களோட சேர்ந்து அந்த மலை கிராமத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறார். அப்போ அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுகிறப்போ தன்னுடைய பேரை மல்லி என மாற்றிக்கொள்கிறார். அப்போ மல்லி என்கிற ஒரு கதாபாத்திரமாக வாழ்கிறாள். அப்படி அங்கே பயணம் செய்கிற போது அந்த முருகனோட அவளுக்கான ஒரு காதல், இந்த ஏற்கனவே அந்த கிராமத்தில் முருகனுடைய தங்கையான மாரி, அப்புறம் அவளுக்கு காலங்காலமாக முருகனுக்காக காத்து கொண்டிருக்கிற வெள்ளச்சி என்கிற பெண்ணுடைய அந்த அந்த பெண்ணுக்காக முருகனோடு இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து ஒரு ஒரு விட்டு கொடுக்குற, ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பெண் மனநிலையாக இருந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறாள். அப்போ பயணிக்கிறப்ப என்னென்னா, அங்கே வந்து அங்கேருந்து கேரளாவுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு 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 மலை சார்ந்து இருந்த அவளுடைய அனுபவம் அடுத்த கட்டமாக பயணம் போகிற போது கேரளாவில் அங்கே கொல்லம் பகுதியில் பயணிக்கிறப்ப அங்கே வந்து ஒரு கிறித்தவ மிஷினரியில் போய் சேர்றாங்க. அங்கே ஒரு பள்ளி ஆசிரியராக தன்னுடைய பெயரை கிறிஸ்டா என்கிற வந்து மாற்றிக்கொள்கிறார். அப்போ கிறிஸ்டா ஆன பின்னாடி அங்கே ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணி செய்யும்போது தன்னுடைய அரை தோழியாக இருக்கக்கூடிய மேரியோடு அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பழக்கம், 2 பேருக்குமான ஒரு அந்யூன்யமான தோழி கடந்த ஒரு நெருக்கமான ஒரு காதல், அந்த அந்த காதல் சார்ந்த வாழ்க்கை வந்து அவள் அனுபவிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே மேரி ஒரு 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 விதமான ஒரு 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 பொசசிவான ஒரு மனநிலைக்கு வருகிற போது, இவள் இல்லாமல் வாழ முடியாது என்கிற ஒரு கட்டம் எப்படி முருகனுக்கு அங்கே ஏற்படுகிறதோ அதே போல் மேரிக்கும் ஏற்படுகிறது. அங்கிருந்து திரும்பி பயணிக்கிறான். திரும்பி பயணிக்கிற பொழுது ஒரு இங்கே கேரளாலேருந்து கர்நாடகா பெங்களூர் போகிற ஒரு ட்ரெயினில் தொடர் வண்டியில் ஏறிறாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு பையன் வந்து கீழே விழுந்துடுறான். அவளை அந்த அந்த ரயிலை நிறுத்தி
அவனை காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அப்போ அவன் பேர் அகில்னு பேர். அவன் வந்து உங்கள் பேரான்னு கேட்குறப்ப ஆயிஷா என்கிற ஒரு பேராக வாழ்கிறாள். அப்போ அந்த பயணம், அப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் வர்ற வரைக்கும் இருந்து அகில் வந்து தன்னை காப்பாற்றிய ஒரு அக்காவாக சேச்சியாக ஆயிஷாவை பார்ப்பது. அப்புறம் அங்கேருந்து பயணப்பட்டு திரும்பி கிளம்பி வந்து அங்கே போனோம் பெங்களூர் போகக்கூடிய ஒரு லாரியில் ஏறுறாங்க. அந்த லாரி டிரைவராக இருக்கக்கூடிய துரைப்பாண்டி கூட அவளுக்கு வந்து பேசுவது, பழகுவது. அங்கே வந்து என்ன பேர் அப்படின்னா மீனாட்சி என்கிற தன்னுடைய பெயராக சொல்கிறார். இப்படி இலக்கியாவா இருந்தவள் மொட்டையாக மாறி, மல்லியாக மாறி, கிறிஸ்டாவாக மாறி, மீனாட்சியாக கடைசியாக தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்ளவில்லை. அப்போ கடைசி இன்னும் பயணம் தொடர்கிறது, அப்படிங்கிற பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிற ஒரு வாழ்வியலை இந்த நாவல் வந்து பேசுகிறதாக நான் பார்க்குறேன். இதில் பெரும்பாலும் சரி, இந்த நாவல் இவ்வளவு கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்திருக்கு, இதுக்குள்ளே என்னெல்லாம் பேசப்படுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலாக போட்டிருக்கிறேன். பெண் கதாபாத்திரங்கள் வழியாக ஒரு பெண் உரிமை பேசப்படுவதாக, பெண் எல்லாமே இதுக்குள்ளே பேசப்படுவதாக இந்த கதைக்குள்ளே வந்து நான் பார்க்குறேன். அப்போ முதல்ல வந்து பெண் தற்கொலையை வந்து ஏற்க மறுக்கிற ஒரு பெண்ணுடைய மனம், ஏன் வந்து தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ரெண்டாவது, ஒரு பெண் ஆறுதல் அடைவதற்கு ஆண்கள் மட்டும்தான் பயணம் போகணுமா, ஏன் பெண்கள் பயணம் போகக்கூடாதா அப்படிங்கிற பயணத்தை ஒரு தீர்வாக கொண்டு அவளுடைய பயணம், அதுவும் குறிப்பாக மலை சார்ந்த ஒரு பயணம், தனியான ஒரு பயணம். அப்போ பெண்கள் அந்தந்த கணத்தில் வாழக்கூடிய மனநிலை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத இந்த நாவல் பேசுவதாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி பயணத்தில் துணிச்சலாக அவள் வந்து அவள் செயல்படுவது அப்படிங்கிறது பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக பார்க்குறோம். அதே மாதிரி ஆபத்து வருகிற போது பெண் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய உடல் மனம் சார்ந்த திறன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த நாவல் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் மூலமாக இவங்க வந்து பேசுகிறாங்க விஜயலட்சுமி அவர்கள். அடுத்து என்ன அப்படின்னா, ஆண் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஏன் பெண் செய்யக்கூடாது, அதுவும் எந்த சங்கடமும் இல்லாமல் ஒரு பெண் வந்து வாழ்வது சமூகத்தில் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு, ஆண் இதுவரைக்கும் சமூகத்தில் இந்தந்த வேலைகளை ஆண் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சு ஏன் பெண் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் பெண்களுக்கு தெரியுங்கிற ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக பேசுவது. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பெண் கதாபாத்திரங்களும் இப்படியான பல்வேறு விஷயங்களை இந்த நாவலுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து, மூட நம்பிக்கை புராண கதைகளை உடைக்கிறது, சுக்குநூறாக உடைக்கிறது. அப்போ அந்த உடைப்பதற்கான இந்த பெண் வந்து வெவ்வேறு பெயர்களில் பேசுகிற போது ஒரு ஒரு பகுத்தறிவு சார்ந்து அறிவியல் பூர்வமாக பேசக்கூடிய தத்துவார்த்தமான விஷயங்களை, ஆனால் இதில் இவ்வளவு ஆண்கள் வந்தாலுமே எந்த ஆண்மே இந்த இலக்கியங்கிற பெண் கதாபாத்திரத்தை கொண்டாடி இருக்கிறாங்க, அவரை வரவேற்றுக்கிறாங்க. யாருமே வந்து புறக்கணித்தோ தவறாக சொல்லியோ பேசாத ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை இந்த நாவலுக்குள்ளே பேசுனது முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்களோட துணிச்சலாக தனியாக ஒரு பெண் வந்து பயணம் செய்வது, அது காட்டு பயணம் செய்வது அப்படிங்கிற விஷயம். அப்புறம் ஒரு ஆணுடன் இயல்பாக பழகக்கூடிய ஒரு பெண்ணுடைய மனநிலை, எந்த வேறுபாடு இல்லாமல், ஒருவேளை அந்த நேரத்தில் காதல் வந்ததா, காமம் வருகிறதா, உடல் இணைவுக்கான சூழல் வருகிறதா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுடைய மனப்பக்குவம், இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயம் பேசப்படுது. அதே மாதிரி ஒரு பெண் காதல் காமம் ரெண்டிற்குமான ஒரு புரிதலை எப்படி வந்து உள்வாங்கி கொள்வது அப்படிங்கிறத இந்த நாவல் வழியாக பேசுகிறாங்க. அதே மாதிரி வெள்ளச்சி என்கிற ஒரு பெண்ணுடைய மனதை புரிந்து கொண்டு ஒரு பெண்ணாக அதை அந்த முருகனுக்கும் வெள்ளச்சிக்குமான உறவை உள்வாங்கி கொண்டு அந்த இடத்த விட்டு நகர்றது. அப்புறம் முருகன்கிட்ட இருக்கக்கூடிய குற்ற உணவை வந்து உடைக்கிறது, தனக்குள்ளே இருக்க குற்ற உணவை உடைச்சிட்டு அவள் வந்து காற்று மாதிரி வெளியே போகக்கூடிய ஒரு மனநிலையை இதில் காட்டக்கூடியது. அதே மாதிரி பெண் வேட்டைக்கு செல்லுங்கிற ஒரு சூழல். புகை மதுபானம் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களும் அதை வந்து சுவைத்து பார்த்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பெண் இயல்பாக வாழ்வது. அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு 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 ஆணுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையிலேருந்து தாண்டி ஒரு பெண்ணாக இதெல்லாம் அனுபவிச்சா என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு அது பெண்ணுக்குள்ளே வர வைக்கிறதாக நம்ம பார்க்குறது. அதை அனுபவித்து உணரக்கூடிய மனநிலை, அதை பேசுறது. அதே மாதிரி உடனே வந்து ஒரு 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 பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க, அது காப்பாற்றக்கூடிய முதலுதவி சார்ந்த ஒரு துணிச்சலோட இறங்கி செயல்படுகிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி பெண்களின் உடை மீதான, முடி மீதான அந்த பார்வை உரிமையை பேசுறது. பெண் உடை வந்து நீங்கள் அந்த கேரளாவில் அந்த பள்ளியில் வேலை செய்கிற போது அவளுடைய உடையை எல்லா பெண்களும் விரும்பி பார்ப்பது, முடி வெட்டி கொள்வது. அதுக்காகவே அதிகமான நேரம் செலவழிக்கிற போது
இதை பற்றி எப்படியான ஒரு பார்வையை புரிதலை இந்த சமூகம் உள்வாங்கணும் அப்படிங்கிறத பேசுறது. அதே மாதிரி பெண் துறவு பற்றிய விவாதம். அந்த மேரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறித்தவ பெண்கள் வந்து துறவுல இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை, அவங்க எப்படிலாம் விரும்புவாங்க, என்ன மாதிரிலாம் இருப்பாங்க, அந்த துறவு வேற ஒருத்தவங்களுடைய நிறைவேற்றலுக்காக, கடவுள் நம்பிக்கைக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து எப்படி பலி கொடுக்கப்படுது அப்படிங்கிற பல விஷயங்களை விவாதிக்கிறாங்க. அதே மாதிரி பெண் குற்ற உணவிலிருந்து மேலுடைய தன்மையிலிருந்து எது சரி எது தவறு என்கிற பார்க்கிற ஒரு பார்வை, சமகாலத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வை, அதை தவறு சரிங்கிறத எப்படி சமூகத்தில் பார்க்கணும், அதை எப்படி உள்வாங்கணும் அப்படிங்கிற நிலை. அப்புறம் வந்து பெண்கள் வந்து கார் ஓட்டுவது, ஒருவேளை கார் திடீர்னு பஞ்சர் ஆகி பழுதுபட்டுருச்சுன்னா அந்த பழுதை நீக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தை வர வைக்கிறது. பெண் ஆசிரியர்கள் மீதான சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு, எப்படி பேசினா எப்படி நடந்து கொண்டா மாணவர்கள் விரும்புவாங்க, இப்போ மாணவர்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு ஆசிரியராக ஒரு பெண் செயல்படுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத இந்த நாவல் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய பேசுகிறாங்க. அதே மாதிரி பெண் உடல், காமம் பற்றிய உரிமை, அதை எப்படி சமூகம் வந்து பார்க்குது. இப்போ பெரும்பாலும் என்னென்னா ஆண் ஆண் சார்ந்த உறவு, பெண் பெண் சார்ந்த உறவு வருகிற போது இங்கே லெஸ்பியனா வாழ்கிறதுல எந்த பிரச்சனையும் சிக்கல் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பல்வேறு இடங்களில் சட்டம் வந்து அனுமதிச்சிருச்சு. அப்படி தன்னுடைய உடல் மீதான உரிமை அதை எப்படி வந்து உள்வாங்குது பார்த்து கொள்வது என்கிறத அந்த விஷயத்தையும் மேரிக்கும் தனக்குமான அந்த இது கிறிஸ்டா என்கிற அந்த 2 பேருக்குமான காதலை, காமம் சார்ந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிற முக்கியம். இதை அவங்க அதை உரையாடுறப்ப தீஜாவுடைய மோகமுள், அப்புறம் வெண்ணிலாவுடைய இந்திரநீலம், அப்புறம் கரிச்சான் குஞ்சுடைய பசித்த மானுடம் என்கிற பல்வேறு நாவல்களும் சிறுகதைகளும் இந்த இந்த இதுக்குள்ள புனைவுக்குள்ள அவங்க எழுதுகிற போது எனக்கு பல நினைவுகளை கொடுத்தது, பல்வேறு படைப்புகளை வந்து நினைவுபடுத்தியது. அதுக்காக அப்புறம் வந்து பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஒரு மனநிலை. ஒரு இடத்துல மேரி வந்து ஒரு சின்ன இதை போட்டுருவாங்க கீழே அந்த நண்டோட, அதை வந்து எப்படி வந்து நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க, இது ரொம்ப எளிமையாக பாசிட்டிவிட்டியாக எல்லாத்தையும் பார்க்குறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பேசுகிற இடம். அதே மாதிரி பெண் மீதான காதல் மீதான சமூக பார்வையை ரொம்ப 21வது அத்தியாயம் நினைக்கிறேன், அதில் பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல உரையாடல், ரொம்ப தீர்க்கமான உரையாடல், விவாதிக்க வேண்டிய உரையாடல், படித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உரையாடலாக நான் பார்க்குறேன். நான் கல்வி புலத்தில் பணி செய்கிறப்ப என்கிட்ட நான் இளங்கலை படிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இந்த மண்ணில் சொல்லலாம், நானும் என்னுடைய தோழியும் வந்து நம்ம நெருக்கமாக, அன்பாக, காதலும் காமமாக இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக சொல்லுகிற போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இயல்பாகவும் இருந்தது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான இதை இதை இந்த இதுக்குள்ளே வாசிக்கிறப்ப இப்படியான மனநிலை இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதை புரிந்து கொள்ளாமல் உள்வாங்காமல் இருக்கக்கூடிய இந்த சமூகம் அதை எப்படி பிரச்சனையாக பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்குள்ளே பார்க்குறோம். அதே மாதிரி பெண்கள் ஒவ்வொன்றையும் ஒரு அனுபவமாக, வாழ்க்கையாக அதை பார்க்கணும் அப்படிங்கிறத பேசுகிற இடம். அப்புறம் வந்து அந்த லாரியில் பயணம் செய்கிறது, ஏன்னா இதில் வந்து நிலத்தில் பயணம் செஞ்சாச்சு, மலையில் பயணம் செஞ்சாச்சு, ஆறுகளில் பயணம் செஞ்சாச்சு, பேருந்தில், அப்புறம் ரயிலில் பயணம் செஞ்சாச்சு. இறுதியாக இந்த அத்தியாயத்தில் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு லாரியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய துணிச்சலை பேசுகிறதாக, அங்கே ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண் பற்றியான சமூக பார்வை, அவருடைய வழி, அவளது வாழ்க்கை பேசப்படுற இடம். இந்த லாரி டிரைவர் துரைப்பாண்டி பேசும்போது அங்கே நிறுத்தி, நீங்கள் ஏன் எல்லாத்தையும் இப்படி தவறாக புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க வாழ்க்கை அவங்க பிரச்சனை என்ன நமக்கு தெரியுமா அப்படிங்கிறத, யாரும் விமர்சிக்க வேண்டிய, மற்றவருடைய வாழ்க்கையை பேச வேண்டிய தேவை இருக்கிறாதுன்னு பேசுகிற ஒரு இடம். அதே மாதிரி பிறர் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெண் துணிச்சலாக இறங்கி, ரயிலிருந்து இறங்கி அந்த ட்ரெயினை நிறுத்தி கொண்டு போய் காப்பாற்றுற அந்த பெண்ணுக்கான துணிச்சலான ஒரு மனநிலை. அதே மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வந்திருக்கும், அனைத்து ஆண் பெண் மனிதருக்குள்ளும் ஒரு மனிதனும் உள்ள இருக்கிறாங்க, மிருகமும் இருக்குது. அப்போ அந்த மனிதத்தில் எப்படி வந்து கடத்திட்டு போனோம், மிருகம் எப்போ வெளிப்படுகிறது, அப்போ வரவிடாமல் தடுக்கிறதுக்கான சில வாழ்க்கை உணர்வுகள் என்ன இருக்கிறதையும் இதை பேசுகிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பயணம் ஏன் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இந்த நாவல் முழுக்க அவங்க கடத்திக்கிட்டே போகிறாங்க. ஒரு ஆய்வாளராக, ஆசிரியராக, இறுதியாக தன்னை பத்திரிகையாளராக அங்கே வந்து அடையாளப்படுத்தி இலக்கியம் வந்து பயணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக அனைத்தையும் ஆணுக்கு சமமாக பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பார்வை இதுக்குள்ளே இருக்குது. அனைத்தும் ஆணுக்கானது என்கிற ஒரு பொதுவான ஒரு பொது புத்தி பிம்பம் வந்து அது வந்து உடைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இந்த நாவலுக்குள்ளே பேசப்படுது. பெண்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையும் இந்த நாவலுக்குள்ளே இருக்கிறதாக நான் பார்க்குறேன். இப்படியான நாவல் முழுக்கவே பல்வேறு விஷயங்களை இடையிடையே அந்த படைப்பாளியோடைய மனநிலையும் இதுக்குள்ள சில வார்த்தைகளாக, சில வரிகளாக, தத்துவார்த்தமாக உள்ள வந்து புதிந்திருக்கிறத நான் பார்க்குறேன். அப்படியான மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நாவல்.
ஒரே மூச்சில் நீங்கள் படிச்சிடலாம். ரொம்ப குறைந்த பக்கங்கள் தான், 180 பக்கங்கள் தான். நாவல் பல்வேறு விஷயங்களை உரையாடலுக்கு அழைக்கிறது, விவாதத்துக்கு அழைக்கிறது. இப்படியான ஒரு நல்ல நாவல், அதுவும் முழுக்க முழுக்க ஒரு பெண் பயணம் குறித்து, அந்த பயணத்திலிருந்து ஒரு ஒரு ஆண் சார்ந்த மனநிலை, பெண் சார்ந்த மனநிலை, பெண் எப்படி சமூகத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், பெண்கள் எப்படி வாழ வேண்டும், பெண் உரிமைனா என்ன, உடல்னா என்ன, மனம்னா என்ன, காதல்னா என்ன, காமன்னா என்ன, பெண்ணுடைய உரிமைகளை எப்படி சமூகம் ஒரு பிரச்சனையாக பார்க்கறது, கடவுள், புராணம், மதம் எல்லாத்தையும் வந்து உடைச்சு ரொம்ப அழகா ஒரு ஒரு விவாதத்துக்கான ஒரு விஷயமாக நாவலில் முன் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பெண் காற்றென கடந்து போய்க்கொண்டே இருக்கணும். பயணம் வந்து நமக்கு வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. பயணம் என்பது ஆணுக்கானது மட்டுமல்ல, பெண்ணுக்கானது தான். இப்போ எல்லாத்தையும் காற்றென கடந்து போயிட்டோம்னா இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான எல்லா விஷயங்களும் இந்த நாவலுக்குள்ள இருக்கு. கடைசியாக இந்த நாவலை அவங்க இப்படி முடிக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் உறவுகளை தட்டி எழுப்ப உற்சாகத்தோடு அந்த ஊருக்குள் இலக்கில்லாத இலக்கோடு நடந்து கொண்டிருந்தால் மீனாட்சி. இந்த இலக்கியா தான் கடைசியாக மீனாட்சியாக வந்து நிற்கிறாள். தழும்ப தழும்ப மனித நேயத்தோடு போகும் அவள் வெயிலில் கருகக்கூடாது என்று மேகம் சற்று குடைபிடித்தது. பொறுக்காத காற்று மேகத்தை இழுத்து சென்றது. அப்போ நாவல் இப்படி அழகாக அவங்க முடிக்கிறாங்க. தழும்ப தழும்ப மனிதநேயத்தோடு இலக்கில்லாத பயணத்தை இலக்கியா வெவ்வேறு பெயர்களோடு தொடர்கிறாள், இன்னும் தொடரும். இலக்கியா வாழ்க்கையை, அன்பை, மனிதர்களை நேசிக்க சொல்கிறாளாக நான் இந்த நாவலை வந்து பார்க்குறேன். அப்படியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். கண்டிப்பாக படிங்க. இந்த நாவல் உங்களுக்குள்ள ஒரு ஒரு பல்வேறு விஷயங்களை வந்து கிளறி விடுவதாக நான் பார்க்குறேன். ஒரு ஒரு பெண்ணை, ஒரு சமூகத்தை, ஒரு ஆணை, இந்த மனிதர்களை, இந்த வாழ்க்கையை எப்படி வந்து உள்வாங்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த உள்வாங்கி எப்படியான மனமாற்றத்தோடு இயல்பாக வாழ வேண்டும் என்பதையும் இந்த நாவல் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாவலுடைய அட்டை படத்துலையும் அதுதான் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இல்லை கிறிஸ்டா, நான் இந்த அளவு உன்கிட்ட பொசசிவாக இருக்கிறது சரியில்லைன்னு என் அறிவுக்கு தெரியுது. என் மனசுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன செய்கிறது? மேரி, இந்த அன்பு, பாசம், அக்கறை இது எல்லாமே பலரிடம் பகிர்ந்து கொடுக்க வேண்டியவை. ஆனால் உனக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போனதுனால உன் பக்கத்தில் இருக்கிற என் மேலே மொத்தமாக அந்த அன்பை வந்து காட்டுறேன். அவ்வளோதான். நான் அதை தவறாக புரிஞ்சுக்க மாட்டேன். நீ கவலையை விடு. எப்பவும் மாதிரி நீ இயல்பாரு. எப்பவும் மாதிரி நீ இயல்பாரு அப்படிங்கிறதா இந்த காற்றென கடந்து என்கிற ஒரு நாவலுடைய மையமான பெயராக எழுத்தாளர் அவர்கள் கனலி விஜயலட்சுமி வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த நாவல் உங்களுக்குள்ள பல்வேறு திறப்புகளை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு புனைவிலக்கியம் சார்ந்த, ஆய்வு சார்ந்த, திறனாய்வு சார்ந்த நூல் குறித்து நம்ம விவாதிப்போம். நன்றி, வணக்கம். இப்படியான நல்ல படைப்புகளை தொடர்ந்து பேராசிரியர் கனலி எழுத்தாளர் விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.